பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் 138ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிற ஒரு தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் உயர்ந்தவராக இருக்கிறார், மேன்மை சிறந்தவர். ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று. அந்த அளவுக்கு ஒரு மேன்மை நிறைந்த ஒரு தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்படி ஒரு வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா, தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஆனால் இருதயத்தில் மேட்டிமையுள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தூரத்திலிருந்து அறிகிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாக இந்த நாளிலே ஒரு தாழ்மைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை இல்லை. நான் இருக்கிற நிலைமை ஒரு தாழ்மையான நிலைமையாக தான் இருக்கிறது. என்னையெல்லாம் யார் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்கள் இருதயத்துக்குள்ளே தோன்றுமானால், ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிற ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் உயர்ந்தவராய் இருந்தாலும் தாழ்மையுள்ளவனை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாராம். இருதயத்திலே மனத்தாழ்மையோடு இருக்கிறது தேவனுக்கு ரொம்ப பிடித்ததான ஒன்று. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நமக்குள்ள அந்த மனத்தாழ்மை நமக்குள்ளாக காணப்படுகிறதா? தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்கும்போது ஒரு மன மேட்டிமையோடு நிற்கிறோன்னா நம்மை தேவன் தூரத்திலிருந்து அறிகிறாராம். ஆனால் நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருப்போமானால் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் எதை சூஸ் பண்ண போகிறோம்? மேட்டிமையாக நின்று ஆண்டவர் நம்மை தூரத்திலிருந்து பார்க்கிற காரியங்கள் வேண்டுமா, அல்லது நான் தாழ்மையுள்ளவராக இருந்து என் தேவன் என்னை நோக்கி பார்க்கும்படி நான் நிற்கப் போகிறேனா? ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளிலே நாம் எப்படியாக நிற்க வேண்டும் என்று விரும்புகிறோம்? தேவ சமூகத்தில் கொஞ்சம் நம்மை நாமே நிதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததே ஒரு தாழ்மையின் ரூபமாக தான். மனிதனாக இந்த பூமிக்கு வந்தது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவனை, அவர் மேன்மையை துறந்து தான் இந்த பூமிக்கு வந்து எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது, எந்த இடத்துலையுமே தன்னை மேன்மைப்படுத்தியோ தன்னை பெருமைப்படுத்தியோ மனமேட்டிமையாகவோ எந்த இடத்துலையுமே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நடந்திருக்க மாட்டார். அப்போ அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு நாம் எப்படி நின்று கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு விஷயம் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் நிற்கிற காலம் கடைசி நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏன்னா மனமேட்டிமை என்பது பணத்தை குறித்த பெருமை, மற்ற காரியங்களை குறித்த பெருமைகள், தன் வேலையை குறித்த பெருமை, எல்லா காரியங்களும் இன்றைக்கு பெருகி இருக்கிற ஒரு காலம். ஆனால் எவ்வளவுதான் உங்களுக்கு ஆண்டவர் வசதி வாய்ப்புகளை கொடுத்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானங்களை கொடுத்தாலும் சரி, அந்த மனத்தாழ்மை என்பது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிற தேவன். தாழ்மையுள்ளவர்களை தேவன் நோக்கி பார்க்கிறார். ஆனால் நம்ம மேன்மையுள்ள இருதயமோ மேன்மையுள்ள சிந்தனைகளோ நமக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மை தூரத்திலிருந்து அறிகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு தேவன் என்னை எப்படி பார்க்க வேண்டும்? இதை நம்ம கொஞ்சம் நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம். என் தேவன் என்னை நோக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா அநேகமான சூழ்நிலைகளில் நாம் இருக்கக்கூடிய பணமோ வசதியோ மற்ற சூழ்நிலைகளோ நம்மை சில சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்க முடியாது. தேவன் மாத்திரமே, தேவனுடைய கிருபையின் கரம் இருந்தால் மட்டுமே நாம் சில காரியங்களிலிருந்து இந்த பூமியில் தப்பித்துக்கொள்ள முடியும். அப்போ அதனால் தேவன் என்னை நோக்கி பார்க்க வேண்டுமானால் நான் தாழ்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இந்த பூமிக்கு வந்தது தாழ்மையின் ரூபமாக தான். இந்த பூமியில் வாழ்ந்த காலங்கள் முழுவதும் எவ்வளவுக்கு எவ்வளோ தன்னை தாழ்த்தி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் தாழ்மைப்படுத்தி தான் இருந்தார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நான் அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்களுடைய இருதயத்துக்குள்ள மன தாழ்மையை நீர் கட்டளையிடுவீராக. எந்த விதத்திலேயும் எங்களுக்குள்ள பெருமை எழும்பிவிடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
தேவனாகிய கர்த்தர் ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய விடுதலையை கொடுத்து நீர் எங்களை நடத்தி செல்லுவீராக. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் மாறட்டும். அப்பா, எங்களுக்குள்ள அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய மன தாழ்மை அப்பா நீங்கள் கட்டளையிடுங்க. எல்லா பெருமைகளும், எங்கள் வேலைகளை குறித்த, பணங்களை குறித்த, ஊழியங்களை குறித்த அப்பா என்னென்ன பெருமைகளாக எங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது எல்லா மேட்டிமைகளையும் கர்த்தர் நீக்கி அப்பா நீர் எங்களை நோக்கி பார்க்கிற ஒரு தாழ்மையை நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலும் உடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.